ஊருக்கு போய் பாக்குறது? அதுக்கே என்ன பண்ண முடியும்? அவங்க அம்மா அப்பா பார்க்கணும் போல இருக்குன்னு கிளம்புறாரு. ஏன் நீ வர சொல்லு, அவங்க 2 பேர் தானே வந்துட்டு போட்டோம். நானே அவங்கள வர வேணாம் நான் சொல்றேன், வந்தா வாங்கன்னு தான் சொல்ல போறேன். நான் என்ன அவங்கள வராதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, வராதீங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது. ஆனா வாங்கன்னு சொல்லலாம், தெரியுமில்ல? அந்த வார்த்தை செய்யலாம்ல. யாருமே வாங்கன்னு கூப்பிட பாரு. யார் ஒருத்தர் வாங்க வாங்கன்னு சொன்னாதான் அவங்க கண்டிப்பா வருவாங்க. நான் என்ன வர வேணாம் சொன்னேனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வர வேணாம் சொன்னேன். A few minutes later. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உனக்கு எப்போ ஃபோன் பண்ண கிளம்பி வர சொல்லி? சீக்கிரம் கிளம்பி வா, வைக்கிறேன். ஆமா, ஃபேமிலியோட தான் வந்தாகணும். வெய். ஹலோ மாமா, என்னதான் பண்றீங்க? பஸ் ஏறினீங்களா இல்லையா? ஐயோ, இது வேணவே வேணாம், தயவு செஞ்சு. எனக்கு தெரியாது, நீங்க ஃபேமிலியோட தான் வந்தாகணும். ஆஹா, வாங்க, வைக்கிறேன். ஹலோ ஆண்டி, எங்க தான் இருக்கீங்க? வந்துட்டீங்களா? சரி சரி, இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க. சரி சரி, வைக்கிறேன். என்னம்மா, எதனா விசேஷமா? நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுன்னு இருக்கிற. விசேஷமா? அதெல்லாம் இல்லம்மா, நீ தானே எல்லாரையும் வா வா வான்னு சொல்லணும்னு. அதனால தான் எல்லாரையும் ஃபோன் பண்ணி வா வா வான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படியும் ஒரு 50 பேர்கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோட தான் வர சொன்னேன். சமையல் வேலை எல்லாம் செஞ்சு வச்சுடு. உனக்கு போய் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தேன் பத்தியா? என்ன ஜோட்டாலாலேயே அடிச்சுக்கணும். பொண்ணா நீ எது சொல்லி கொடுத்தாலும் எடகு மடக்கா செய்யறதுக்குன்னா இருக்கிறிய பொண்ணு. ஐயோ, போயிடுமா?